மாமா, சக்தி தப்பானவ இல்ல மாமா. நான் இந்த குடும்பத்துக்கு வாழ்க்கப்பட்டு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு. இவ்ளோ காலத்துல அவன் என்ன ஒரு தப்பான பார்வை பார்த்ததில்ல, தப்பான வார்த்தை பேசினதில்ல. நீங்க உயிருக்குயிரா காதலிச்ச உங்க மனைவி லக்ஷ்மியும், நான் வேண்டான்னு ஒதுக்கி விட்ட என்னோட கணவன் ரிஷியும், அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இதை செஞ்சிருக்காங்க. என் கூட வந்தீங்கன்னா என்னால உங்க கண்ணை எதிர்க்கவே இதை நிரூபிக்க முடியும். போதும் போதும் போதும். ஒரு வழியா யாழினியை நீங்க மீட்டுட்டு வந்துட்டீங்க. நிஜம் கற்பனையை விட மோசமானதா இருக்கே. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கே லட்சுமி. ரிஷி, இந்த விஷயத்துக்கு பின்னாடி மந்திரவாதி மாந்திரிகம் இதெல்லாம் இருக்கிறது தெரியாம நாங்க டாக்டர் பின்னாடியே அலைஞ்சிட்டு இருந்தோம். தேனக்காவோட அம்மா மட்டும் உண்மையை சொல்லாம இருந்திருந்தா நாங்க இன்னமும் டாக்டர் பின்னாடி தான் அலைஞ்சிட்டு இருந்திருப்போம். சாப்பிடுங்க. எப்படி பண்றா பாருங்க. கட்டின புருஷனுக்கும் பெத்த குழந்தைக்கும் பரிமாற மாதிரி பரிமாற பாருங்க. காலையில 8 மணிக்கு இங்க இருக்கானா, இவ ராத்திரி வீட்டுக்கு போனாளா இல்ல ராத்திரி எல்லாம் இங்கே தங்கிட்டாளா யாருக்கு தெரியும்? இந்த மாதிரி உங்களுக்கு என்னைக்காவது செஞ்சு போட்டிருக்காளா? பிடிச்சவங்களுக்கு தானே பிடிச்சதை செய்ய முடியும். இப்பெல்லாம் இவ எப்ப பார்த்தாலும் இங்கேயே தான் இருக்கா. ஆபீஸ், வீடு, கெஸ்ட் ஹவுஸ் எல்லாமே இங்கதான். ரிஷி, உங்க போன் அடிக்குது. கட் ஆயிடுச்சு ரிஷி. லட்சுமி, பாத்தீங்களா என்ன அக்கிரமம் நடக்குதுன்னு? சீக்கிரம் சாப்பிடு. பாவி, குழந்தைய சாப்பிட விடுறால பாத்தீங்களா? குறி அவ மேல தானே. அதான் ஊட்டாத குறையா சாப்பிட வைக்கிறான். இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பாருங்க. நீங்க போங்க, நான் வச்சுட்டு வந்துடுறேன். போங்க போங்க. பாத்தீங்களா என்ன அநியாயமா இருக்கு? கட்டின பொண்டாட்டியா இருந்த கூட குழந்தைய முன்னாடி உட்கார வச்சுட்டு அவ பின்னாடி உட்காருவா. இங்க எவ்வளவு அநியாயம் நடக்குது. இப்பவாது நம்புறீங்களா? எல்லாத்தையும் உங்க கண்ணு எதிர்க்கவே பாத்தீங்க. சரி, இப்ப கூட நீங்க நம்பல. உங்க கண்ணால பார்த்தது எதுவுமே நீங்க நம்பல. காதால கேக்குறதாவது நம்புவீங்களா? இங்க ஒரு எடுப்பொடி இருக்கான், அவன் வாயாலேயே எல்லா உண்மையும் சொல்ல வைக்கிற. அப்பவாது நீங்க நம்புவீங்களா? ஏய் ரிஷி, ரிஷி வெளிய வா. ஏய் ரிஷி, வாடா வெளியே. ஓ, நீதானா? அதான பார்த்தேன். இந்த மாதிரி கேவலமா கத்துறதுக்கெல்லாம் ஒன்னால மட்டும் தானே முடியும். என்ன திமிரா பேசுற? உங்ககிட்ட எல்லாம் இறங்கி பேசினா ஏறி மீச்சிருவ. அதனாலதான் எழுத்து நின்னு பேசுற. உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? நீ ரிஷியை கூப்பிடு. என்ன விஷயம்? அது உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அவனை கூப்பிடு. அவருக்கும் உனக்கு தான் எந்த தொடர்பும் இல்லையே. இப்ப திடீர்னு வந்து அவரை தேட வேண்டிய அவசியம் என்ன? அவனோட எனக்கு இருந்த தொடர்புனால ஒருத்தி பிறந்தால, அவளை கூட்டிட்டு போறதுக்கு வந்த. அவளை கொடுத்துட்டு அவன் எவ கூட வேணாலும் கூத்தடிக்கட்டும். கோர்ட்டே உனக்கும் அவருக்கும் ஒட்டுமில்ல உறவும் இல்லைன்னு வெட்டி விட்டதுக்கு அப்புறம் வந்து உறவு கொண்டாடுறியா? ஆடு பகை குட்டி உறவா? போமா. அவன் எனக்கு பகையா இருந்தாலும் அவ எனக்கு மக. என் பொண்ணு ரித்திகாவோட வாழ்க்கை எனக்கு முக்கியம். அவன் அந்த லக்ஷ்மியோட கூத்தடிக்கிற இடத்துல ஏன் ரித்திகா இருக்க கூடாது? அவளை என்னோட அனுப்ப சொல்லு. கூத்தடிக்கிறாங்களா? அவங்க கூத்தடிக்கிறாங்கன்னு உனக்கு யாருமா சொன்னது?
ஊரே சொல்லுது. ஏமா உன் வாயே ஊர் வாய் மாதிரி தான். நீ ஒருத்தியே போதும். ஊர் வாயில விழுந்தாலும் விழுகலாம், ஆனா உன் வாயில விழவே கூடாது. அவங்க தனித்தனியா இருக்கிறதுனால தானே இப்படி எல்லாம் பேசுற. கவலையே படாத. அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆகி உன் மூஞ்சியில கரிய பூச போறாங்க. அதுக்கான ஏற்பாட்டை தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அவசரப்படாத. இது போதும். இந்த ஒரு வார்த்தை உன் வாயில இருந்து வர வைக்கிறதுக்கு தான் நான் இவ்ளோ நேரம் உளறிட்டு இருந்தேன். என்னம்மா வாய் அடைச்சு போயிட்ட? கல்யாணத்துக்கு உனக்கு நிச்சயமா பத்திரிக்கை வரும். வந்து வாழ்த்திட்டு போ. அவங்க 2 பேருக்கும் எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். நீ இல்லம்மா, கொப்பனே வந்தாலும் அவங்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்தவே முடியாது. முதல் பத்திரிக்கை உனக்கு தான். முடிஞ்சா தடுத்து பாரு. தடுக்க வேண்டியவங்களை வச்சு தடுக்கிறேன். யமலோகத்துல இருந்து லட்சுமி புருஷனே வந்தாலும் இதை தடுக்கவே முடியாது. ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். இந்த கல்யாணத்துக்கு தலைமை தாங்க போறது யாரு தெரியுமா? தம்பியோட ஒன்லி ஒன் டாட்டர் ரித்திகா. அவ முடிவு பண்ண கல்யாணம் அவ தலைமையில தான் நடக்க போகுது. இதை எவனாலையும் தடுக்க முடியாது. வெளியே போமா. ஆஹா, நம்ம தம்பிக்கு கல்யாணம்னு சொன்னாதான் இவ கடையை காலி பண்ணுவான்னு சொல்லிட்டோம். இதுக்கு அவங்கள எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு தெரியலையே. ட்ரை பண்ணுவோம். துரோகி. பத்துக்குச்சு. அந்த லக்ஷ்மி தொலைஞ்சா. உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது வெற்றி. நம்பிக்கை வச்ச மனைவி இப்படி துரோகம் பண்ணிட்டான்னு நினைக்கிறப்போ இந்த உலகமே அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு தான் தோணும். என் நியூ ரிஷி ஏமாத்திட்டான் தான். ஆனா அது எனக்கு ரொம்ப வலிக்கல. ஏன்னா எனக்கு அவன் ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது. அவன் நல்லவ இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சதுனால அவனோட துரோகம் எனக்கு வலிக்கல. நான் அவனோட போராடினது எல்லாமே என்னோட பொண்ணு ரித்திகாக்காக தான். அவ ரிஷியை ரொம்ப நம்பனா. அவளையும் ஏமாத்தி அவன் கூட்டிட்டு போயிட்டான். ரிஷி பண்ண துரோகத்தினால இவ பண்ணது எனக்கு பெருசா தெரியல. ஆனா உங்க விஷயம் அப்படி இல்லையே. நீங்க லக்ஷ்மி எப்படி எல்லாம் நம்புனீங்க? அவளை எப்படி லவ் பண்ணீங்க? உங்களுக்கு போய் இப்படி ஒரு துரோகம் பண்ணிருக்கானா? ச்சே, அவளை என்னன்னு சொல்றது? அவ இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. என்னால நம்பவும் முடியல. நானும் இதை எதிர்பார்க்கலதான். கட்டின புருஷனை இப்படி அநியாயமா கொன்னுட்டு கள்ள காதலனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு திட்டம் போடுறதுக்கு கல் நெஞ்சு வேணும். அவ ஏன் இப்படி பண்ணணும்? என் மேல அன்போட பாசத்தோட தானே இருந்தா. எப்படி அவன் மனசு இப்படி மாறிடுச்சு? பணம், சொத்து, சொகம் இது எல்லாமே கிடைக்குமே. அதெல்லாம் என்கிட்டே தான் இருக்கு. ரிஷியோட சொத்துக்கு முன்னாடி உங்களோட சொத்து கால் தூசுக்கு பேருமா? அதுலயும் 3 பங்கா பிரிச்சா எவ்வளோ வரும்? அதான் பங்கு இல்லாத சொத்துக்கு அவ பாய விரிச்சிட்டா. பாயா? அத எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா சொல்லாமையும் இருக்க முடியல. என்ன நடந்துச்சு? கோர்ட்டோட உத்தரவு படி ரிஷியோட சேர்ந்து வாழறதுக்காக நான் ரிஷி வீட்டுக்கு வந்திருந்தேன். லக்ஷ்மி என்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ரிஷியோட ஆபீஸ வீட்டுக்கே ஷிஃப்ட் பண்ணி அவ அங்கேயே தான் இருந்தா. ரிஷி கிட்டத்தட்ட என்னை ஏத்துக்கிற மனநிலையில இருந்தாரு. இருந்தப்ப அவங்க அடிக்கடி அக்கௌண்ட் பாக்குறோம், பட்ஜெட் பேசுறோம், பிளான் ரெடி பண்றோம்னு பெட்ரூம்க்கு போய் கதவை தாப்பால் போட்டுப்பாங்க. எனக்கு சந்தேகம் வந்து போலீஸோட கதவை உடைச்சி பார்த்தா என்ன? அத நான் என்னன்னு சொல்றது? 2 பேரும் உள்ள புருஷன் பொண்டாட்டியே இருந்தாங்க. சொந்த பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டே இன்னொரு பொண்ணோட ரிஷி உல்லாசமா இருந்தாரு.
வந்த போலீஸே அவங்களோட மூஞ்சில காரி துப்பிட்டு போயிட்டாங்க. லக்ஷ்மி ஒன்னும் புனிதமானவெல்லாம் இல்ல, அவ கெட்டுட்டா. முதல் முறை செய்யறப்பதான் தப்ப நினைச்சு பயமா இருக்கும். அதுக்கப்புறம் அது எல்லாமே பழகி போயிடும். லக்ஷ்மி தப்பு செய்ய பழகிட்டா. இனிமே அவளை மீட்டு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். கெட்டு போனவங்க கூட வாழறதுக்கு பதிலா பேசாம செத்து போயிடலாம். ஆனா அவங்க 2 பேரையும் நம்ம தண்டிக்காம விடக்கூடாது. என் வீட்டுல என்ன கொஞ்சம் விட்டுறீங்களா? சில கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்கு. போலாம். அனு 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 அப்பப்பா வீட்ல யாரும் இல்ல. ஐயோ வாய் வேற நமனமான இருக்குதே. என்னத்த பண்ணி வச்சிருக்காங்களோ தெரியல. சிப்ஸ் இருக்குது. அனு அனு இவன் ஒருத்த எப்ப பார்த்தாலும் அணு அணுன்னுக்கிட்டு. அனு வர இரு. அனு அனு இவன் ஒருத்தன் இருக்கிறப்ப விட்டுட்டு இல்லாதப்ப அணு அணுன்னு புலம்பிட்டு உட்காந்துருக்கான். தலையில கட்டு போட்டவன் வாயிலே ஒரு ஒட்டு போடாம விட்டுட்டானே. பேசாம அணு அணுன்னு சொல்லாமலாச்சும் இருந்திருப்பான். சொல்றதெல்லாம் போய் எனக்கு தெரிஞ்சு அந்த அணுவ இவன் தான் கொன்னு இருக்கணும். கேட்டதுக்கு இல்லன்னு சொல்லிட்டான். டேய் லட்சுமிய நீ தானடா கடத்தி வச்சிருக்கிறன்னு நான் கேட்டப்ப நீ இல்லன்னு தானடா சொன்ன. ஆனா நீ தான் கடத்தி வச்சிருந்திருக்கிற. என்ன லட்சுமி இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து சொன்னதுனால எங்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிச்சு. ஆனா இந்த விஷயத்துல அனு செத்து போயிட்டா. அதனால உண்மை தெரியாம போயிருச்சு. கள்ளுடி மங்க கள்ளுடி மங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு அந்த காஸ்மோரா விஷயத்துல என்ன மாட்டி விட்டல. ஒண்ணும் தெரியாத புள்ள மாதிரி மொட்டை செவத்தை பாத்துக்கிட்டு அணு அணுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற. சரியான கொலகாரப்பைய 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 விட்டு இருந்தா என்னைய கொண்டு இருப்பா. அப்படியே போட்டன பாரு மூஞ்சிய மோரக்கட்டை. சே இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுல நான் சாப்பிட மறந்துட்டேன். ஐயோ அப்பா சக்திக்கு என்னாச்சு? தலையில கட்டு போட்டிருக்கான். அனு சக்தி அனு 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 சக்தி என்னடா ஆச்சு உனக்கு? அனு 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 அனுக்கு உனக்கு ஏதோ சண்டையா? அனு கேக்குறல சொல்லுடா. என் மேல கோவமா இருக்கியா? என்கிட்ட பேச மாட்டியா? என்ன பார்க்க மாட்டியாடா? ஐயோ அணுவோட ஆவி போய் அடுத்த ஆவி வந்துருச்சு. இது என்ன கூத்து பண்ண போகுதோ தெரியலையே. எல்லா ஆவிகளுக்கும் பலகாரம் நான் தானா கிடைச்சேன். ஐயோ கடவுளே, ஐயோ இந்த பேய்கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிப்பேன்? சக்திக்கு எதுவும் தெரியாது, அதனால அவ அமைதியா உட்கார்ந்திருக்கான். ஐயோ நான் என்ன பண்ணுவேன், எங்க போவேன், காப்பாத்த ஆள் இல்லையே. கடவுளே கருப்புசாமி என்னைய மட்டும் காப்பாத்து. நில்லுங்க நில்லுங்க.
என்னாச்சு உங்களுக்கு? ஏன் அப்படி ஓடுறீங்க? பேய் தம்பி, பேய் வாங்க, தம்பி, வாங்க. என்ன விட்டுடுங்க பேய் தம்பி, என்ன விட்டுடுங்க தம்பி, நான் எதுவும் பண்ணல தம்பி. என்னாச்சு? ஏன் இப்படி பயப்படுறீங்க? செத்து போனவங்க ஆவியா வந்து நின்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் பேய் தம்பி? ஐயோ, நான் ஆவி இல்லத்த, உயிரோட தான் இருக்கேன். ஆ? உயிரோட இருக்கீங்களா? ஆமா, கால் இருக்கு, கை இருக்கு, தலையெல்லாம் சீவி மேக்கப் போட்டிருக்கீங்க. நான் சாகலத்த, பொழைச்சிட்டேன். அப்படியா? ஏன் தம்பி இவ்வளவு நாள் கழிச்சு பொழைச்சிருக்கீங்களா? அதெல்லாம் ஒரு பெரிய கதை, நான் அப்புறமா சொல்றேன். தம்பி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க தம்பி. எல்லாரும் நீங்க செத்து போயிட்டீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். என்ன, வீட்ல யாரையுமே காணும்? லட்சுமி ஆபீஸ்க்கு போயிருக்கா, மத்தவங்க எல்லாம் கோவிலுக்கு போயிருக்காங்க. சரி தம்பி, நீங்க எப்படி இருக்கீங்க? தம்பி நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஐயோ, நான் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருந்தேன். சரி, அதை விடுங்க. சக்திக்கு என்ன ஆச்சு? இவன் ஏன் எதுவுமே பேசாம இப்படியே உட்கார்ந்திருக்கா? ஐயோ, கேட்க கூடாத கேள்விய கேட்டுட்டீங்களே தம்பி. இதுக்கு நான் எப்படி பதில் சொல்லுவேன் தம்பி? சொல்லுங்க அத்தை, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நான் சொன்னா சக்தி தம்பியே நீங்க கொன்னாலும் கொன்னுடுவீங்க தம்பி. இப்ப நடப்பணமா உட்கார்ந்து இருக்கிறவன் அப்புறம் பொணமா ஆயிடுவான் தம்பி. என்னன்னு உண்மையா சொல்லுங்க. தம்பி சொன்னா வெக்க கேடு, சொல்லாட்டி மானக்கேடு. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா நீங்க? சொல்லிடுறேன் தம்பி, சொல்லிடுறேன். தம்பி அனு கேன்சர்ல செத்து போயிட்டால. என்ன, அனு கேன்சர்ல செத்து போயிட்டாளா? ஓ, உங்களுக்கு அது தெரியாதுல்ல? அனுவுக்கு கேன்சர் வந்து அதுல அவ செத்துட்டா. அதான் சக்தி அனு அனுன்னு சொல்லிட்டு இருக்கானா? அது வேற கதை, இது வேற கதை. தம்பி இவன் அனு அனுன்னு எதுக்கு சொல்றான்னு யாருக்கும் தெரியாது. அந்த கதைக்கு நான் அப்புறம் வரேன். அனு செத்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த சக்தியோட ஆட்டம் ஓவர் ஆயிடுச்சு. என்னை மன்னிச்சிருங்க அண்ணி, உங்களை அண்ணின்னு கூப்பிட்ற தகுதி கூட எனக்கு இல்லைன்னு தோணுது. எப்படி நான் வெற்றி அண்ணனை மறந்தேன், அணுவை மறந்தேன், என்ன மறந்தேன்னு தெரியல. உனக்கு புருஷன் இல்லை, எனக்கு பொண்டாட்டி இல்லை, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். முறையதை கதவை திறந்து விட, நான் வீட்டுக்கு போகணும். கல்யாணத்தை முடிச்சுட்டு நாம 2 பேருமே போலாம். மாசமா கோமால கிடந்தவன 3 நாள்ல டாக்டர் எழுப்பி உட்கார வச்சிட்டாரே. நான் வேற அவன் காலம் முழுக்க இங்கதான் படுத்திருக்க போறான், நம்ம அவனுக்கு சேவகம் பண்ணணும்னு நினைச்சு பயந்தே போயிட்டேன். என்னம்மா நீங்க மட்டும் தனியா வரீங்க? எங்க அந்த லட்சுமி புருஷன் வெற்றி எங்க? அவனு என்ன ஓடி போயிட்டானா? நான் நினைச்சேன் நீங்க என்னதான் அவனுக்கு வேப்பல் அடிச்சாலும் அவன் மாறவே மாட்டான்னு எனக்கு தெரியும். அவன் ஒரு படிக்காத முட்டாள்மா. அவன் பொண்டாட்டி லட்சுமிய அந்த கடவுள் லட்சுமியாவே பாக்குறான். நீங்க ப்ரூஃபையே கையில கொடுத்தாலும் அவன் புத்தி அவ பின்னாடி தானேமா போகும். அதான் அவனை நீங்க காப்பாத்தி விட்டதும் அவன் உங்களுக்கு டாட்டா சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி இவனும் கழண்டு போயிட்டான் போல இருக்கு. சரிம்மா, இப்ப நம்ம அடுத்த துருப்பு சீட்டுக்கு எங்க போறது? யார பிடிக்கிறது?